அங்கீகாரம் இல்லாமல் நடத்தப்படும் பள்ளிகள், கல்லூரிகள் மீது தமிழக அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கையில் மாவட்டத்தில் மதிமுக சார்பில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் நடைபெற்றது. இதில் பேசிய அவர், சித்த வைத்திய கல்லூரி மருத்துவ மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டது வருத்தத்திற்கு உரியது என்றும், தமிழகம் முழுவதும் அங்கீகாரம் இல்லாமல் நடத்தப்படும் பள்ளிகள், கல்லூரிகள் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் திமுக, அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் ஊழல் கட்சிகளே என்றும் வைகோ தெரிவித்தார். 3 மாணவிகள் வீட்டுக்கு வருவார்கள், பட்டம் பெற்று நினைக்கிற போது பிரேதங்களாக தூக்கி எறியப்பட்டார்களே, அவர்கள் தற்கொலை செய்து கொள்ளவில்லை, கொலையுண்டு மடிந்தார்கள் என்று அவர்கள் பெற்றோர் கூவி கதறி அழுகிறார்களே, அங்கீகாரம் இல்லாமலே அவர்கள் நடத்திவிட்டார்கள் என்று வைஸ் சான்சலர் சொல்கிறார்களே, இந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருந்தது? இப்படி அங்கீகாரம் இல்லாமல் எத்தனை பள்ளிகள், எத்தனை கல்லூரிகள், எத்தனை குடும்பங்களினுடைய வாழ்வோடு விளையாடுகிறீர்கள்? இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வேண்டும். இந்த கொடுமைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி